என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயாம் பாப்ரேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து சிராய் போட்டுருவோம். சிராய் ஏன் முதல்ல நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே வந்து சிராயோட வாசம் நல்லா இறங்கிரும். சோ இப்ப வந்து சேர்த்துடலாம். நான் பாத்தீங்கன்னா 2 சிராய் சேர்த்திருக்கேன் ஒரு கோழிக்கு. நான் பாத்தீங்கன்னா சோப்பு வெங்காயமும் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஆரஞ்சு வெங்காயமும் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து சோப்பு வெங்காயம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா சோப்பு வெங்காயம் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துருவோம். ஆலன் வெங்காயம் நம்ம வந்து கடைசியாக தான் போடுவோம். அப்போ நல்லா வெள்ளை வெள்ளை பார்க்க வந்து அழகா இருக்கும். நம்ம வந்துட்டு டவுன் லீமோ பூரல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தீங்கன்னா உங்க பாப்ரேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமா நல்லா செட்டாப்பா இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டவுன் லீமா பூரல் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வதக்கும் போதே நீங்க வந்துட்டு இந்த டவுன் நீங்க சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா வந்துட்டு கடைசி வரைக்குமே இந்த டவுன் பூரலாம் வாசம் அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டும். ஸோ ரொம்ப நாளையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குக்கிங் வீடியோ எங்க நீங்க போடுறதே காணும் அப்படின்னு. எஸ் கைஸ், ரொம்ப பிஸி ஆயிட்டேன் இந்த ஸ்கெட்யூல் இல்ல. சோ இன்னைக்கு சண்டேனால எனக்கு வந்துட்டு ஹாஃப் டே, எனக்கு டைம் கிடைச்சி நான் சமைக்கிறதுக்கு. சோ நிறைய பேர் வந்துட்டு ஆயாம் பப்பேட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்காக நான் ஆயாம் பப்பேட் செய்யறேன். ஆயாம் பப்பேட்டும் செய்யலாம், சீ ஃபுட்டும் செய்யலாம். ஆனா ஒரே ஸ்டைல நீங்க செய்யலாம் இதே மாதிரி. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல வந்துட்டு ஊசி மிளகாவும் பூண்டையும் நான் வந்துட்டு இடிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப இடிச்சாதீங்க, இந்த மாரி வந்து இடிச்சுக்கோங்க. இடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பைசிக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு ஊசி மிளகா சேர்க்க முடியுமோ நீங்க வந்து அவ்வளவு நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்பா நல்ல வாசமா இருக்கு. டாவு போட்டும் அந்த சிராய போட்டும் சரியான வாசமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோழி சேர்த்துக்கலாம். கோழி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோழி எடுத்துட்டு 4 பேர் சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க. பப்பேட்டுக்கு அப்படி நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து கோழி சேர்த்துக்கலாம். கோழி சேர்த்து நல்லா நம்ம வந்துட்டு வேக வச்சிடலாம். அந்த கோழி நல்லா வந்து வெந்து வர இருக்கும். பப்பேட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க வந்து அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல. இந்த கோழி வெந்தோன்னு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சாஸ் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும் பப்பேட் செய்யறது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 3 விதமான சாஸ் எடுத்திருக்கேன். பப்பேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சில்லி சாஸ் சேர்த்துக்கணும். டொமேட்டோ சாஸ் கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து இந்த பிராண்ட் தான் பாய்ப்பேன், மேகி பிராண்ட். வந்து பாத்தீங்கன்னா ஒய்சர் சாஸும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து கலக்க போற முறைய பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து கலக்க போற முறைய பார்க்கலாம். ஒரு கோழிக்கு நீங்க வந்துட்டு ஒரு கோழிக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்பூன் போட்டுமோ நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சில்லி சாஸ் மட்டும். இப்ப நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ சாஸ் நம்ம ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த புளிப்புக்கு. ஓகே, புளிப்புக்கு தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த புளிப்புக்கு மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு சில்லி சாஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு உரப்பு இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா புளிப்பு இருக்கும். ஸோ இதையும் நான் வந்து 4 கரண்டி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒய்ஸ்டர் சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் தீராம வந்துட்டு நானும் வந்துட்டு 4 கரண்டி சேர்த்துக்கிறேன். 4 கரண்டி ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நான் இந்த பப்பேட்ல நான் வந்து உப்பு போட மாட்டேன். ஸோ ஒய்ஸ்டர் சாஸ் போட்டாக்க நீங்க வந்து உப்பு போட தேவையில்லை. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கிடைக்கும். ஓகே, சாஸை நீங்க வந்து மிக்ஸ் பண்ணும் போதே அப்படியே வந்துட்டு கோழியும் கிண்டி விட்டுங்க.